ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது தொடங்கத்தோடு வந்திருக்கோம் கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு புது எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா விளையாண்டு வீடியோ போட போகிறோம். அது என்ன எஸ்ஐபின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்க உலகம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐபியில் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஓகேங்களா, பேரே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருக்கே சொர்க்க உலகம்னு. ஸோ ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் விளையாண்டு வீடியோ போட போகிறோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஸ்எம்பி தான் பார்த்தீங்கன்னா நின்று இருக்கோம் ஸ்பான் பாயிண்ட்டில். ஸோ இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா அமைதி உலக எஸ்எம்பி மாதிரி தான் இருக்கும் இந்த எஸ்எம்பியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் 6 பேர், ஒரு டீமாக மொத்தம் 6 டீம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எஸ்எம்பியில். ஒரு டீம்லேயே 3 இல்லாட்டி 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா டீம் 1. என் டீமில் பார்த்தீங்கன்னா நானும் இன்னொருத்தர் மட்டும் தான் இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு கிடையாது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஆரம்பிச்சாங்க, 14 மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன் இந்த எஸ்எம்பியை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லேட்டாக புந்து தான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க 14 மாதம் ஆரம்பிச்சிங்கனால யாரும் அவ்வளோ நெதரியாமல் அப்போல்லாம் போயிருக்காமல் நம்புகிறேன். ஸோ ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியை பார்த்தீங்கன்னா மற்ற எஸ்எம்பி மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டீமுக்கும் ஒரு ஜாப் இருக்கும். ஒரு ஷாப் கட்டுற மாதிரி, ஒரு அயன் ஷாப்பு, கோல்டு ஷாப்பு, அது மாதிரி தான் இருக்கும். ஒரு டீமும் ஒரு ஷாப் கட்டணும் கைஸ், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டீம் இருக்குது. சரி, இந்த டீமில் இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டீம் இருக்குது. ஒரு டீமில் 3 இல்லாட்டி 4 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் இருக்கும். எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் கட்டணும். ஸோ ஓகே, இந்த எஸ்எம்பி பற்றி சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த எஸ்எம்பியில் இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ரூல்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் வந்திருக்கனால எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியல இந்த எஸ்எம்பி பற்றி. இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சமான ஒருத்தர் இருக்கார், நம்மளோட ரைவல் இருக்கார். நம்ம ரைவல் யார் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதி உலகிலேருந்து வந்த ஒரு ரைவல் இருக்கார் இந்த எஸ்எம்பியில். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜென்டல் பிளேஸ். நான் பார்த்தீங்கன்னா அவர் வெம்புன்னு கூப்பிடுவேன். ஸோ அவருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பல வாட்டி பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கு அந்த எஸ்எம்பியில். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் தைச்சிருக்காரு, ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் தைச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ட்ராவில் இருக்குது ஃபைட்டு. இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவரோட ஃபைட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். பார்ப்போமே. ஓகே கைஸ், ஸோ இந்த எஸ்எம்பியில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வேறு யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியல கைஸ். எனக்கு இந்த எஸ்பி பற்றி ஃபுல்லாக தெரில. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2வது எபிசோடில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் எனக்கு இதில் தான் தெரியுது எஸ்பி பற்றி. ஸோ ஓகே வாங்க கைஸ், ஸ்பான் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக மாசாக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பீக்கன் மாதிரி போகுது. இது என்னத்துக்குன்னு தெரில, இதுக்குள்ளே தட்டி வச்சு போக முடியுமா? ஓகே, இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பான் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்ல படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த புல்லெல்லாம் உடைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிவ்ல படிக்க நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு கைஸ். பரவாயில்ல, ஸ்பான் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக மாசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பான் பாயிண்ட் அப்படியே செம்மையாக அழகாக இருக்குது கைஸ், வேறு லெவல். ஸோ ஓகேவா, நம்ம எப்படி சுற்றி பார்ப்போம். ஆஹா, அங்கிறது வேறு இல்லையா என்கிட்ட. சரி ஓகே, முதல்ல நடந்தே இப்போ ஓட வேணாம். ஓ மை கேட், வேறு லெவலுக்கு இருக்க பாதியில் மாசாக படிச்சிருக்காங்க. ஓ இங்கே மேலே என்னது ஸ்ட்ரைக்கு க்ளவுடு என்னது தெரியல. சொர்க்க உலகம் நியூ பார்ன் வேறு லெவல் இருக்குது. வேறு லெவல். ஓகே, எங்கேயோ போகுது. ஆஹா, பரவாயில்ல கைஸ். ஓ மை கேட், பரவாயில்ல மாசாத பண்ணி வச்சுருக்காங்க ஸ்பான் பண்ணிட்டு. ஏன் கீப்பில் பிடிச்சி வச்சுருக்காங்க. கீப் பண்ணது இப்போ வெடிக்குமா கிட்ட போனா. ஐயோ, வந்த முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி மோசப்பட்டுரு. சரி இருக்கு தண்ணி அடிச்சிச்சு போயிடும். ஆஹா, அந்த க்ரீப் என்னத்துக்கு பிடிச்சிருந்தாங்க தெரியல. க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா தானே அடிச்சிச்சு. நான் ஒன்றும் பண்ணல கைஸ், நீங்கள் எதுவுமே பார்க்கல. ஓகே, யார்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. ஓகே, அப்படி வச்சுட்டு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த அடி வந்து செஞ்சு பார்த்தோம் கைஸ். ஆஹா, 2 ஹார்ட்டில் இருக்க செத்துட்டு போகிறேன். சரிங்க, முதல்ல சுற்றி பார்ப்போம். ஓகே, வெல்கம் டு ஷாப் ஏரியா. ஓ கைஸ் எனக்கு உண்மையுமே இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச கைஸ். பரவாயில்லையவா, ஷாப் ஏரியாலாம் பண்ணி வச்சுருக்காங்களே இந்த எஸ்எம்பியில். வேறு இருக்குது இருக்குது மாசா. ஆஹா, அங்கே வேறு இல்லை, அங்கே அப்படி நடந்து போவோம். ஓ மை கேட், வேறு லெவலுக்கு கைஸ், வேறு லெவலுக்கு இருக்குது எஸ்எம்பி. ஓகே என்னதே எதை சொல்ல வந்தேன். ஆஹா, வளரடே. இனிமேல் பார்த்து நம்ம இந்த எஸ்எம்பியில் தான் கைஸ் விளையாண்டு வீடியோ போடுவோம். ஓகே கைஸ், சரி இந்த எஸ்எம்பியில் தான் விளையாண்டு வீடியோ போடுவோம். ஓகே கைஸ், ஏன் வளரன்னு தெரில. சரி விடுங்க, காலையில் வீடியோ இருக்கிறேன்னா அவ்வளோதான். என்னதே இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியில் தான் விளையாண்டு வீடியோ போடுவோம். நம்ம கண்டிப்பாக இந்த எஸ்எம்பியில் விளையாண்டு வீடியோ போடுறது உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் நம்புகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு இந்த எஸ்எம்பியில் ஏற்கனவே விளையாடுற மெம்பர்ஸோட பார்த்தீங்கன்னா இதே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே கைஸ், யூடியூப் சேனல் லிங்க்கில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த இன்னொன்று சொல்ல மாட்டேன். இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை யூடியூபர்ஸு, 18 யூடியூபர்ஸ் நினைக்கிறேன் இந்த எஸ்எம்பியில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டர் தான் கைஸ் இந்த எஸ்எம்பியில். ஓகேவா, ஃபுல்லாக யூடியூபர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளேஸ்லாம் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லாக யூடியூபர் மட்டும் தான் இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க எல்லோரும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட சேனல் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே கைஸ், இவங்களுக்கு தனியாக எஸ்எம்பி சேனல் இருக்கான்னு தெரியல, அதுவும் இருந்தால் தரேன். ஓகே கைஸ், ஸோ
நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த எஸ்எம்பியில் விளையாடுற மற்ற யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அவங்களோட சேனல் லிங்க்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே. ஓகே வாங்க அப்படியே அந்த கோழி அடிச்சாச்சு. ஓ ஓ ஆம் ஓ ஷாப் பெரியா இப்போ தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு இது சொன்னல ஜென்டல் ப்ளீஸ்னே அவரோட இது பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்ல அவர் வீடியோ பார்த்துருக்கேன். அவர் தான் இந்த ஷாப்பில் கட்டினான்னு நினைக்கிறேன். ஓ ஷாப் பெரியாவா இது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இவனுக்கு ஹங்கர் பார் வேறு இல்லை கைஸ். ஓகே ஓ இதான் வில்லேஜ் ஷாப்பு. அவர் வீடியோவிலே பார்த்தேன் நான். பரவாயில்லையே மாசா பண்ணி வச்சுக்கிறேன். நேரில் பார்க்கணும் நல்லாயிருக்கு. இது இப்போ கட்டினது ஆர்மர் ஷாப். அது மறந்துட்டேனே. ஆர்மர் ஷாப்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். ஓகே கவுண்டர் அது இது என்ன இது என்ன ஷாப் இது. ஆர்மர் ஷாப் இல்லையா இது. என்ன ஷாப்பு. ஓ டூல்ஸோ ஆமாம் டூல்ஸ் ஆர்மர் இருக்குது. ஓகே நைஸ் 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 வேறு லெவலுக்கு இருக்குது. ஓகே கைஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரேத்தில் கட்டுறது பிரேக் பண்ண முடியாது நினைக்கிறேன். உடைக்க பயமாக இருக்கேன். உடச்சி பார்க்கட்டும். வேணாம் இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ சரி விட்டு தூக்கிட்டு போகிறாங்கடியே. கிரேத்தில் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மரம்லாம் இருக்குது பாருங்க. ஓ ஆலமரம் அது அழகாக இருக்குது. உடைக்க முடியுமா. ஐயோ உடச்சிருச்சு வச்சு விடுங்க. நல்ல வேலை அது பூவை உடச்சி பார்க்கல. ஓகே ஓகே வேலை இருக்குது இந்த எஸ்எம்பி. உட்கார முடியுமா அதில். அந்த எங்கள் உட்கார மாதிரி பார்ப்போம். ஆமாம் உட்கார முடியுதே. ஓ வேலை இருக்குது. பரவாயில்ல இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிறதில்ல இந்த எஸ்எம்பியில். போக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்போன் போய்ட்டு வேறு எங்கேயும் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் வேலை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் டூல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூல்ஸே அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டு பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா ஏன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோ எடுக்க போது ஏன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா குறவா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு ராத்திரி ஆச்சா ஜோம்பி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அதில் தான் கைசிருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெத்த பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸு கொஞ்சம் சாப்பாடுலாம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்போ நம்மளுக்கு டீம் ஒனுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டீம் ஒனுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. முதல் டூல்ஸ்லாம் பண்ணிட்டு அப்போ டீம் ஒனுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். டீம் ஒன் பேஸ்க்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ். ஸோ ஓகே வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு டூல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் பற்றி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் என்ன ஒரு குறைனா நம்ம சாப்பாடு மட்டும் பத்தல் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு அனிமல்ஸையும் பற்றி கண்டுபிடிக்க முடியல. ஒன்று தான் இருந்துச்சு அது கொன்னேன். இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட சாப்பாடு. ஸோ பரவாயில்ல நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் பேஸ்க்கு போகலாம். அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இருந்தால் கொண்டு ஃபுட் ஆக்கிக்கலாம். ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா எங்கே எதுவும் சொன்னார். இருங்க போயிட்டு கோஆர்டினேட் பார்த்து வந்துடுறேன். ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பார்த்து வந்துட்டேன். நம்ம பேஸு பார்த்தீங்கன்னா மினுக்கு பார்த்தீங்கன்னா அது இது எக்ஸா ஒய் அது ஒன்று ஜெட்ட என்ன தெரில. மினுக்கு பார்த்தீங்கன்னா -1537 பின்னாடி பார்த்தீங்கன்னா 381. ஸோ மைனஸ் இந்த சைடு போகுது. மைனஸ் ப்ளஸ்னால் இந்த பக்கமா. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பற்றி தான் போக போகிறோம். ஓகே வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது கைஸ். மினுக்கு பார்த்தீங்கன்னா 1500 பிளாக் தள்ளி இருக்குது. ஸோ ஓகே வாங்க நம்ம பயணத்தை பார்த்தீங்கன்னா தொடரலாம். கைஸ் நம்ம டீம் ஒன் பேஸ்க்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ரொம்ப ரேரான விஷயம் கண்டுபிடிச்சிங்க கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஷிப்பு.
ஓ மை கேட் கைஸ், பிங்க் ஷிப்பு கைஸ். ஐ மீன் இதோட முன்னாள் ஆச்சு பிங்க் ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னது நேச்சுரல்ஸ் போனாயி இப்போதான் பார்க்குற முன்னாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை வாட்டி, 2வது வாட்டி நினைக்கிறேன் பார்க்குறது பிங்க் ஷிப்பு. ஓ மை கேட், பிங்க் ஷிப். ஓ மை கேட். ஓகே நான் கொண்டுருவான் எங்கே போகுது. நோ நோ நோ. ஓகே கொண்டாச்சு, சிறப்பு. ஓகே கைஸ், அங்கே நம்ம பயணத்தை தொடர ஆரம்பிக்கலாம். நம்ம போகிற ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா யாரும் நம்மக்கிட்ட தெளிப்பிட ஆகணும்னு சொன்னார். யாருன்னு தெரில, இது ஒரு புது இந்த எஸ்எம்பி மெம்பர் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எஸ்எம்பி மெம்பர் தான், யாருன்னு தெரில. ஹாய்ன்னு சொல்லுவோம். ஹாய் ப்ரோ, வணக்கம். யார் நீங்கள்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சரி ஞாபகம் மாட்டேதே. நான் டீம் 1 பேஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். ஓ ஹாய் ஹாய், வாட்ஸ்அப். என்ன சொல்கிறார் பார்ப்போம். என் பேஸ் கிட்ட தான். ஓ வாங்க நம்ம பற்றி. ஓ ஐயோ யார் யாது? ஐயோ யோ வாட் ஹெல். ஓ மை கேட், வாயா. நான் பேஸ்க்கு போக போகிறேன். விசி ஷூர். ஓகே வாய்ஸ் செக் கூப்பிட்றாரு. வாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட புது எஸ்எம்பி மெம்பர்கிட்ட பேசுவோம். 2000 ஹலோ. ஆமா ஈவில வாங்க இங்க வாங்க ப்ரோ. என் போட்ல இரு ப்ரோ, போட்ல இரு ப்ரோ. இதோ வர. ரெண்டு பேரும் வந்து வாங்க. இதோ வர. நீனு வா ப்ரோ. வா ப்ரோ, அப்படியே போட்லயே போலாம் ப்ரோ. சவாரி போலாரே. இது என்ன அம்மா, இங்க என்ன யாரோட வீடு இருக்கு? யார் வீடு கட்டினதீங்க? இவரே ஜெனரல் ப்ரோ. ஜெனரலோட பேசா? ஏன் ஜெனரல் ப்ளீஸ் இப்படி இருக்காதியா? அவனுக்கு தெரியும். இது 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 என்னது இது ப்ரோ? இது தெரிஞ்சு அவர் வீடுன்னு நினைக்கிறேன். உங்க வீடு தானே ப்ரோ? யார் ப்ரோ கேட்குறீங்க? என்னையா? இல்லை நான் இப்போ தான் வரேன். ப்ரோ இது கிட்டே வந்தேன் ப்ரோ. இது இவன் அக்செப்ட் வித் ப்ரோ. நான் தான் ப்ரோ வெயிட் பண்ணேன். அப்ப இதுதான் உங்க பேஸ் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா எங்க பேசிட்டே இருந்தோம். இவரு பிரின்ஸ் வைத்தியோட பேஸ் நினைக்கிறது. ஆமா, அவரே என் டீம் தான். இன்னும் யாரும் செத்து போயிடுது. ஓகே ஜாமான் எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி என் பேஸ் பாப்போம்? ஐயோ இவ்வளவுதான் எப்படி ப்ரோ ஓடி வந்த? அது வீடியோ எடுத்துட்டு இருக்கு ப்ரோ, அப்படியே வந்துட்டேன். ஓமிகாஸ் ப்ரோ, இது வை வீசி தான் ரெக்கார்ட் ஆகும். வாய்ஸ் ரொம்ப சத்தமாக கேட்காது. என்ன ப்ரோ? ஜிஎஸ்டியோட வாய்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிரு ப்ரோ. அந்த மனுஷனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் வாய்ஸ் இந்த போட்டு பேசிட்டு இருக்காரு, ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும். எப்படி ரிமூவ் பண்றது? எப்படியோ பண்ணு ப்ரோ. யூடியூப்ல தான போடுறாங்க. ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்க்கு வந்துட்டோம். நம்ம பேஸ்க்கு வந்ததே தெரியாமல் உள்ள நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நம்ம பேஸ்க்கு வந்துட்டு தான் நம்ம பேசி இது பார்த்திங்கன்னா நம்மளோட டீம்மேட்டோட ஹவுஸ் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம பேஸ்க்கு வந்துட்டோம். அங்கே 2 பேரும் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்பி மெம்பர்ஸ் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் வாய்ஸ் சேட்டையாக இருக்குது. பரவாயில்ல, நல்ல ஃபன்னாக இருக்காங்க. ஓகே ஓகே கேஸ், இப்போ நம்ம பேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் கொண்டு வந்தேன். ஓ ஆமாம் சொல்ல மாட்டேன். எங்கள் பேசிட்டு போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் வைத்தி பற்றி செத்து போய் கிடந்த பிறகு அவரோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை. ஐயா யார்? சென் பாய் அல்தரஃபா. யோ ஈவில் ப்ரோ இருக்காரு. எங்கேயா சட்டை போட்டுருக்கீங்க எல்லாரும்? மாற்றி சட்டை போட்டுருக்காங்க கை. சரி விடுங்க, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஓகே கைஸ், நான் என்னத்துக்கு வந்தேன் இப்போ பேஸுக்கு வந்துட்டோம். ஒன்று பிரச்சனை ஐயோ வளரடே. ஓகே கைஸ், நம்ம இப்போ பேஸுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போக போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அயன்லாம் தேவைப்படுது. நம்ம பார்த்தீங்கன்னா கேவ் மைனிங் தான் போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னா இருங்க, நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடம் முதல் சூஸ் பண்ணுமே. எங்கே நம்மளுக்கு வீடு கட்டுறது? நம்மளுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா கேவ் கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா மைன் போக ஆரம்பிச்சிடலாம். வாங்க நம்மளுக்குன்னு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணுவோம் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஹவுஸ் பில்ட் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இடமா இருக்க போதே. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்தில் 2 வில்லேஜ் இருக்குது கைஸ். எங்கள் பேஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கா. அப்படியே அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒரு வில்லேஜ், இங்கிட்டு ஒரு பக்கத்தில் 2 வில்லேஜ் இருக்குது. நல்ல இடமா தான் சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம டீம் மெம்பரு. ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு, ஆனால் எந்த இடமும் ஃப்ளாட்டாக இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா,
இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கேவ் மைனிங் போய்ட்டு வந்துட்டு கொஞ்சம் டூல்ஸ்லாம் பண்ணிட்டு டைமண்ட் டூல்ஸ்லாம் மாறிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆக்கிட்டு இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகே வாங்க எப்படி போதும் பார்ப்போம். இருங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்லாம் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு ஒரு கேவ் கண்டுபிடிச்சி மைனிங் போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கேவ் மைனிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டேன். எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இந்த ஹை நெல்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருந்தால வர வழியில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வைத்தி நம்ம டீமே பார்த்தீங்கன்னா அவர் பேஸ் எடுத்து போய் கிடந்தாரு. அந்த லூட் அப்படி எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேவ் கண்டுபிடிக்க மட்டும் தான் வேலை. வாங்க கேவ் கண்டுபிடிச்சி மைனிங் ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். ஆனால் இந்த கேவ் அவ்வளோ ஆழமாக இருக்குமா தெரியல. நான் தேடி வந்த அயன்லாம் இருக்குமா தெரியல. உள்ளே இறங்கி இதை போய் பார்க்கணும். ரொம்ப ஆழமாக இருக்கு. ஷோவா கரெக்டாக அந்த பிளாக் மேலே நினச்சி இங்கே இறக்கிட்டேன். நல்ல வேலை சாகலை. ஷோ நல்ல வேலை கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த செருவில் ஒரு வாட்டி கூட சாகக்கூடாதுன்னு இருக்கேன். பார்ப்போமே கடைசி வரைக்கும் நான் சாகாமல் விளையாடுறேன் ஒரு வாட்டி கூட. ஓகே, அப்படி அது வந்து இறங்கிட்டேன். இங்கே என்னது வந்திருக்காங்களோ? ஓ லாவாவா? எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் கிட்ட வரல நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா பேஸ் பக்கத்தில் இருக்க கேவு. ஐயோ வந்திருக்காருயா, டார்ச் இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. ஐயோ டே டே போச்சு போச்சு போச்சு. இல்லை 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 இல்லை. நல்ல வேலை. ஓ மை காட், ஹாஃப் ஆட்டி சொல்லி வாய் மூடலை. இப்போ தான் சாகக்கூடாது சாகாமல் விளையாடணும்னு நினச்சேன். செருவில் எடுத்து செத்துருப்பேன். ஹாஃப் ஆட்டி ஷப்பா. நல்ல வேலை கைஸ். நம்மளோட பெட்வார் இடத்துல பெட்வார் இன்ஸ்டிக் இந்த பெட்வாரில் போய்ட்டு பெட்டு போயிட்டு பிளாக் போடுவேன். அது நல்ல வேலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு எப்படியோ நம்மளோட பெட்வார் இன்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றிருச்சு கைஸ். பெட்வார் மாதிரி பிளாக்கை போட்டு உட்காந்துட்டோம். இருங்க முதல்ல லைஃப் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிட்டோம். எப்போ நல்ல வேலை செத்துருப்பேன். சாகாமல் விளையாடணும்னு நினச்சேன். எடுத்தோடனே செத்துருப்பேன். செத்துருந்தேன். ரீஸ்பான் கூட செட் பண்ணல. ஆமாம் ரீஸ்பான் செட் பண்ணல. என்னத்துக்கு நான் ஐயோ ஆரம்பத்தில் ஸ்பான் போயிட்டு போயிருப்பேன் நானே. என்ன சிப்பிள் அடிக்கிறானுங்க. ஓ மை காட். இருங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுப்போம், ஹார்ட் ஏற்றிப்போம். இந்த கேவில் இருக்கிற வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இந்த கேவில் எல்லாத்தையும் அடிச்சிருப்பாரு. ஆமாம் கைஸ், அவர் கேவே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துறாரு. கேவ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துட்டாரு. சரி வாங்க நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கண்டுபிடிச்சி அதில் மைனிங் ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஒரு கேவ் கண்டுபிடிச்சிருக்கேன் நானே. இது கொஞ்சம் பெரிய கேவ்னு நினைக்கிறேன். உள்ள வரைக்கும் போகுது. பெரிய கேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் விட்டு மேலே ஏறி வரப்போதே நான் கொஞ்சம் அயன் கண்டுபிடிச்சேன். அந்த அயனை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பக்கெட்டு கிளச் பண்ணிருக்கு. அப்போ ஒரு அயன் பிக்கெக்ஸு அப்புறம் வேணாம் பண்ணேன். அது 2 தான் பண்ணியிருக்கேன் நானே. ஸோ அப்புறம் ஷீல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம சர்வைவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வைவல் சான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ ஓகே வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இல்லையானே. ஓகே செட்டேன். ஓகே நல்லா இருக்கு. ஐயோ எங்கே வாட்டரு ஓகே அதிர்ச்சி. வாங்க இந்த பக்கம் போவோம். ஓகே கண்ணு தெரியலையே. பிரைட்னஸ் ஏற்றிருக்கலாமோ? இங்கே பிரைட்னஸ் ஏற்ற முடியுதா பார்க்குறேன். ஓகே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிட்டேன். கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுற மாதிரி இருக்கும். ஓகே ஓ லாப்பீஸ் எடுத்தோன்னே ஐந்த டே குடுத்தபி டோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டுடே. ஏ ப்ளீஸ் கைஸ் எப்படி கைஸ் தப்பிக்கிறது இருக்க. ஓகே ஓகே ப்ளீஸ் ஐயோ எப்படி தப்பிக்கிறது கைஸ்? எப்படி தப்பிக்கிறது? 2 பேரும் மாற்றி அடிக்கிறானுங்களே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டுடே. அது குட்டி தம்பி கொஞ்சம் கேப் கிடச்சி வச்சிங்களேன். தண்ணி வாட்டர் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ செத்துட்டேன். செத்துட்டேடே. எல்லாம் போச்சே. ஐயோ இப்படி வந்து மாட்டோடா. வாய் சரி விடுங்க. இதுங்க மறுபடியும் நம்ம பேசுக்கு போய் தான் ஆகணும். ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். இந்த வாட்டிச்சு நான் பார்த்தீங்கன்னா சாகாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நம்புறேன் நானே. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேஸ் கிட்ட இருக்கிற கேவ் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா வர வழியாக ஒரு கேவ் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, ஷீல்டு கூட இல்லை.
சாப்பாடு கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா இந்த கோல்லாம் எடுத்துகிட்டு டார்ச் செஞ்சுட்டு ஒரே ஓட்டமாக எங்கேயும் நிற்கக்கூடாது. ஓடி போய்ட்டு இந்த கேவுக்குள்ளே ஓடி போய்ட்டு எல்லா அடித்து டார்ச் ஆக்கிட்டு அப்புறம் தான் கைஸ் பார்க்கணும் எல்லாம் என்ன இருக்குன்னு. நான் கொஞ்ச நேரம் நின்று என்ன அடிச்சாடுறதுக்கு ஐயோ வரானுங்க எப்படி தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அது 2 ஜோம்பி, அது குட்டி ஜோம்பி வேறு தப்பிக்கா முடியுது. ஒரு ஜோம்பியாச்சும் அடித்தாலும் கொண்டுட்டே தப்பிச்சிக்கலாம். 2 ஜோம்பி கேப் போடாமல் ஒரு செகண்ட் மாற்றி அடிக்கிறானுங்க அப்பாவை பிள்ளையும். சரி சரிங்க, நான் பார்த்தீங்கன்னா இந்த கோடெலாம் மைண்ட் பண்ணிட்டு டார்ச்லாம் நிறையா செஞ்சுட்டு இந்த மொத்த கேவே நான் பார்த்தீங்கன்னா டார்ச்சால் மினிமினிக்கு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். அப்போ தான் கேஸ் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மைண்ட் பண்ண முடியும் இருக்குது. இப்படியே போனேன்னா கொஞ்சம் நேரம் நின்றாலே அடிச்சிடறானுங்க. இந்த கேவ் சுற்றி பார்த்தீங்கன்னா டார்ச்சால் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எப்படியோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த கேவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்ச் வச்சு லைட்டாக பண்ணிட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா உசுரே போச்சு கைஸ். எத்தனை வாட்டி ஒரு 3-4 வாட்டி சாகிற நிலைமைக்கு வந்துட்டேன் கைஸ். ஷபா இந்த கேவை பார்த்தீங்கன்னா பெருசு தான், ஆனால் அந்த அளவுக்குலாம் ஆழமாக டீப்பாக போல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் போகுது. இன்னும் போதான் தெரியல அந்த செட்டு. இப்போ தான் பாருங்கள் டார்ச்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக டார்ச் ஒரு 1.5 சேக்கு டார்ச் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் இப்போ தான் ஜாம்பி கிம்மி எது இல்லாமல் அப்படி நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் பாருங்கள் அப்போ தைரியமாக போக முடியுது. பார்த்து எங்கே போனாலும் என்னை என்ன அடிச்சிச்சு தெரியுமா? ஸ்கெல்டன்னு ஜோம்பி க்ரீப்பரு குட்டி ஜோம்பி வேறு மறுபடியும் இந்த சைட்டு வந்துச்சு. நல்ல வேலை எப்படியோ கொண்டுட்டேன். பத்தாதுக்கு என்டர்மேன் வேறு எதோ அடிக்குது கீசினியே. ஷவா என்டர்மேன் போகிறது எப்படி கண்ணா பார்த்தா தெரியல, எது சேர்ந்து அடிக்குது. எப்படியோ செத்துருப்பேன். எத்தனை வாட்டி 4 வாட்டி செஞ்சு செத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். ஒரு வாட்டி கூட சாகாமல் விளாடணும்னு நினச்சேன். ஒரு வாட்டி செத்துட்டேன். சரி விடுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த கேவ் சுற்றி பார்த்து லைட்டாக பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அயன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாக் வர நினைக்கிறேன் அயன்லாம். சரிங்க, நம்ம பார்த்து எல்லாம் ஓர்ஸை பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுறேன் முறைங்க. எல்லா ஓர்ஸை பற்றி மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கேவில் இருக்கிற எல்லா ஓரையும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பேஸ் கிட்ட வந்துட்டேன் நானே. ஸோ நம்ம இந்த கேவில் போயிட்டு மைனிங் பண்ணதில் நம்மளுக்கு எவ்வளோ என்னென்ன ரிசோர்ஸஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 45 அயனு, 42 கோல், ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாப்பீஸு, ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோனு, ஒரு 7 கோல்டு, 2 டைமண்ட். இவ்வளோ தான் கைஸ் எனக்கு கிடச்சிச்சு நான் போய்ட்டு வந்த மைனிங்கில். எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை ஒரு நல்ல ஒரு கேவாக கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னை பற்றி பக்கத்தில் ஒரு கேவ் இருந்துச்சு, அதை பற்றி லூட் அடிச்சு போய்ட்டு நம்ம டீம்மேட் பற்றி ஏற்கனவே போய்ட்டு வந்துட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேவ் கண்டுபிடிச்சேன். அதுலேயும் அவ்வளோ இல்லை, இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. 45 அயனு பரவாயில்ல, அயனச்சு கிடச்சிச்சு. என்ன 2 டைம் தான் கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆர்மர் பண்ணிட்டு அயன் ஆர்மர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அயன் டூல்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டார்டிங் பேஸ் தான் அழகான ஒரு ஸ்டார்டிங் பேஸ் தான் கட்ட போகிறோங்க. நம்ம எங்கே கட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் பண்ண முடியுமா தெரியல, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு இந்த இடத்த அப்படியே நான் கொஞ்சம் நல்லா பெருசாக ஃப்ளாட் பண்ணிட்டு அந்த நான் பெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கட்டலான்னு இருக்கேன். ஒரு நல்லா கொஞ்சம் பெருசாகவே ஒரு பெருசாக அழகான ஒரு ஸ்டார்டிங் பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம், அயனார்மெலாம் பண்ணிப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாகிற விரும்பல கைஸ். எத்தனை வாட்டி நானும் சாகுது. ஒரு டே செத்தேன், ஆனால் நிறைய வாட்டி பார்த்து சாகிற விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா சாகிற விளிம்புக்கு நான் போக விரும்பலை. ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்தீங்கன்னா அயனார்மலும் அயன் டூல்ஸும் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புது செட்டு அயனார்மர் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா விருந்தாளி வந்திருக்காங்க நம்ம பேசிக்கு நம்மளை பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விருந்தாளியை பார்த்தீங்கன்னா வர வச்சுருவோம். நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக அயனார்மர் செஞ்சேன். எடுத்தோடு என்னை அடிக்கிறதுக்கு வரானுங்க கைஸ். அப்புறம் எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, பார்த்து எப்படி இருக்கீங்களா? ஓ போடா, ஐயோ அடிக்கிற நாட் டுடே, தேங்க்யூ. சாப்பிட ஐயோ இப்படி எனக்கு டேமேஜ் கொடுத்தா அப்பயும். இந்த கேப்டன் அவுட்டே, இவன் அவுட்டே. ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு. வாங்க இந்த ஓமினஸ் பாட்டில் எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும் நம்மளுக்கு ஃபியூச்சரில். ஓகே நம்ம விருந்தாளியை பற்றி சிறப்பாக பார்த்தீங்கன்னா விருந்தளிச்சாச்சு. ஸோ ஓகே, நம்ம அடுத்தது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்மரு டூல்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி ஃப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஓகே கைஸ், நம்ம இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ செம்மையாக க்ளே பண்ணியாச்சு. க்ளே பண்ணி அப்படியே ஃப்ளாட்டில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வீடு கட்டுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்டேர்லாம் போட்டு இடத்த பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பண்ணியாச்சு. இந்த இடம் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் பில்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா நினச்சேன் ஸ்ப்ரூஸ் வுட்டு அந்த மாதிரி டார்க் அந்த என்னது பிளாக் ஸ்டோன் இருக்குல்ல, பிளாக் ஸ்டோனா டிப்ஸ்லே ஸ்டோன் இருக்குல்ல, அந்த கேவில் போகணுமே கருப்பில் ஸ்டோன் இருந்துச்சேன், அதெல்லாம் வச்சு வீடு கட்டலாம் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு நல்லா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டைமும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு ரிசோர்ஸ் தான் இல்லை. மைண்ட் பண்ணிட்டு வந்து ஐநோ முடிஞ்சு போச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜாமான் வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஓக் விட்டு வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்ட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு. ஓகேவா, நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷனோ இல்லாட்டி ஒரு கேஸில் பில்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுமாரான ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணலாம். இந்த ஓக்கு விட்டு அப்போ வந்து கோபுரம் வச்சு நான் பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே வாங்க, நான் பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு விட்றேன், டைம்லெஸ் போட்டு விட்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். செம்மையாக இருக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும் தான் கட்டியிருக்கேன், இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் பில்ட் பண்ணல. சரி வாங்க, நான் பார்த்தீங்கன்னா சுற்றி காமிக்கிறேன் நம்ம ஹவுஸை எப்படி கட்டியிருக்குன்னு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹவுஸோட என்ட்ரன்ஸு. வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. இதான் சைட்டில் எப்படி தான் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஐ மீன் எல்லா சீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் கட்டியிருக்கேன். ஓகேங்களா, உள்ளே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி தாறுமாறாக கட்டணும். வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி தான். இவ்வளோ பெருசாக இது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேசலு ஒரு மேன்ஷன் அந்த மாதிரி கட்டணும், பெருசாக கட்டணும்னு ஆசை. ஆனால் இப்போதைக்கு என்னால் கட்ட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக கட்டிட்டேன். வெளியே பார்க்க சுமாராக இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்கும். ஸோ ஓகேங்க, வெளியே நல்லா காமிச்சு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கேன். என்ன சொல்ல, ஒரு கிளாஸால் ஒரு வட்டம் மாதிரி போட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி வானத்தை அப்படி. ஸோ நான் இது இப்போ இங்கே பண்ணலான்னு நினைக்கேன். ஸோ மேலே வந்து நான் பெட்ரூம் பண்ண போகிறேன். ஓகே, இருங்க, நான் அது தூங்கிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பண்ண போகிறேன். கீழே லீஃப்லாம் வச்சாச்சு. இவ்வளோ தாங்க நம்ம ஹவுஸ். வெளியே பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சுமாராக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெருசாக கட்டியிருக்கேன், நல்லா பெருசாக கட்டியிருக்கேன். இந்த பெருசு நம்மளுக்கு இப்போதைக்கு போதும். நல்லா பெருசாக தான் கட்டியிருக்கேன் நான். சரி ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே கட்டலை, இதெல்லாம் காமிக்கிறேன் என் வீட்டு. ஓகே, என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் இருக்குதுங்க, செகண்ட் ஃப்ளோர் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே எந்த தோம்பியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஃப்ளோரே. ஓகேங்களா, இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இடத்துல பெட்ரூமே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஜன்னலை பார்க்குற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நான் கீழே போய் காமிக்கிறேன். கீழே போய் என்ன காட்டலான்னு. ஸோ ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்டர்டைன்மெண்ட் டேபிளு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், போர்ஷன் பண்ணுற இடம் பண்ணுவோம். இந்த இடத்த ஃபுல்லாக செஸ் வைக்கலான்னு இருக்கேன். இந்த இடம் பற்றி நம்ம கிச்சன் ஏரியா மாற்றலாம் இருக்கு கைஸ் நானே. ஓகே, கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு கிச்சன் ஏரியா ஐயோ வளரனே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, கிச்சன் ஏரியாவை மாற்றிட்டு கிச்சன் ஏரியா. எனக்கு மட்டும் இப்படி வளருது. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவை மாற்றிட்டு நான் கிச்சன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சொல்லுங்க. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேபிளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ஷனு என்விலாம் வைக்கலாம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா செஸ். ஓகே கைஸ், ஸோ ஓகே வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண வைக்கலாம், கிச்சன் ஏரியா பண்ண வைக்கலாம். ஓகேவா, வாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்னஸ் எல்லாம் எடுத்து வருவோம். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்காரு, சந்தோஷ் ப்ரோ வந்திருக்காரு நம்மளோட ஹவுஸை பார்க்கறதுக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா கட்டலாம் நினச்சேன். எப்படி இருக்கு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா இது என்ன டீமு, 3ஆவது டீம் நினைக்கிறேன் இவர் சந்தோஷ் ப்ரோ. இவரோட பேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, தூரத்தில் அங்கே இருக்குது இவரோட பேஸு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டீம் 1 பேஸு. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீம் 3 பேஸு. இவரோட பேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நல்லா இருக்குது, தேங்க்ஸ். ஓகே வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனை கட்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே 1 2 3 4 5 விட்டுட்டு இங்கே கட்டுவோமா, நீங்கள் கட்டுவோமா, 1 2 3 4 எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கட்டுவோம் நினைக்கிறேன். என்னது இப்படி மேலே போகிறது, இன்னும் பில் பண்ணலை. ஓகே வாங்க, நம்ம சக்கரை பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, இந்த இடம் 1 2 இந்த இடம் விட்டுட்டு 1 2 அப்புறம் வந்தீங்கன்னா இப்படி நேராக கரெக்டாக இருக்கும். அது இந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டால் இங்கே போட்டால் கட்டாகுமா. ஓகே, ஆமாம், இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. இந்த இடத்துல கிச்சனை போட்டுட்டு இதெல்லாம் உடச்சிடுவோம். ஓகே, நைஸ், கரெக்டாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இப்படி போட்டுருவோம். இந்த சைடு இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளாக் போட்டுடலாம். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளாஸால் கவர் பண்ணலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, வேறு லெவல். அப்படி இங்கிட்டு ஓகே, நைஸ். அப்படி வந்து கதவு வச்சு விட்ருவாங்க. ஓகே, கதவு வச்சாச்சு. இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இருங்க போய் நம்ம வந்து கிளாஸ் எடுத்து வரேன், இந்த கிளாஸில் கவர் பண்ணுறதுக்கு. கைஸ், நான் பார்த்தீங்கன்னா செருக்குள்ள வந்து இப்போ ஒரு நாள் ஆகுது, அதான் கேட்குறாரு எப்படி ப்ரோ, இவர் தான் நம்ம டீம்மேட்டு பிரின்ஸ் வைத்தி. இது கேட்குறாரு எப்படி அதுக்குள்ளே கட்டி முடிச்சிங்கன்னு. ஹவுஸ் இன்னும் ஃபினிஷ் பண்ணலையா? எஸ், இப்போ தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாரு நம்ம அதுக்குள்ளே எப்படி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்ட் பண்ணுது. ஓகே வாங்க, நம்ம தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் வைக்கலாம் இருக்கேன். இங்கே இந்த இடம் ஓகே, 1 2 3 4 அப்புறம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னஸு. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா இது வச்சுருவோம், பிளாஸ் ஃபர்னஸ் வச்சுருவோம். எனி ஹெல்ப்? நோ தேங்க்ஸ் ப்ரோ.
ஓகே வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இந்த ஃபர்னஸ் வச்சாச்சு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த சைட் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும் வச்சுட்டு. ஓகே நைஸ். ஓகே இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரல் வச்சுருவோம். இங்கே பேரலு. ஓகே ஃபுல்லாக பேரல் வச்சிடலாமா, இல்லை இல்லை இங்கே மட்டும் வைப்போம். பேரல் 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 வச்சாச்சு. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ். ஓகே வேற பக்காவாக இருக்குது. நைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன பண்ணுறது, எங்கே என்ன பண்ணுறது இல்லையே. இருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணிடுவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது லீஃப் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் வேறு அளவுக்கு பார்க்கறதுக்கே. ஓகே நைஸ் நைஸ் நைஸ். இன்னொரு சைட் பண்ணலாம் போது சப்பர் பண்ணுவோம். ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா இருங்க அந்த இது இங்கே இருங்க போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கோல்ட் ரோடா வாயில் ஏற மாட்டேது வச்சுருவோம். இது இங்கே வச்சுருவோம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இப்படி பண்ணேன், இது உடச்சிட்டு ஆஹா ரொம்ப லிட்டாச்சே. இருங்க எங்கே டார்ச் லைட்டு. ஓகே ஓகே. ஸோ இந்த சைடு வந்து இது உடச்சி விட்ருவோம். உடச்சிட்டு ஃபுல்லாக கோபிள் ஸ்டோன்லாம் கவர் பண்ணிடுவோம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், கோபிள் ஸ்டோன் கரெக்டாக இருக்குமா. ஓகே இங்கிட்டே 2 தான் வருதா. ஓகே 3 ஆச்சுருவோம். இந்த இது பற்றி உடச்சி விட்டாச்சு. ஓகே வேறு லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் பண்ணிடலாம். இந்த சைட்டு அப்புறம் இந்த சைட்டு வர மாட்டேதே நீங்கள் வைக்க முடியல வச்சு. ஓகே ஓகே பண்ணியாச்சு. இதில் வாட்டர் எடுத்து இதில் வச்சுருவோம். ஓகே பக்காவாக இருக்குது. இருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்டோட வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த இது அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த சைட்டு இப்படி. ஓகே அப்புறம் ஐயோ ஓகே 4 போதுமா. ஓகே நைஸ். ஓகே வேறு லெவலுக்கு இருக்குல்ல, பக்காவாக இருக்குது. ஓகே வெளியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜெனரேட் பண்ணிவிடுவோம். ஓகே இந்த சைட்டு இங்கிட்டு வேறு லெவல். அப்புறம் மேலே 1 ஓகே கரெக்டாக இருக்கா. ஐயோ ஓகே இதை உடச்சு விட்ருவோம். ஓ மை கைஸ் வேறு லெவலுக்கு இருக்குது. ஐயோ ராத்திரி ஆச்சா, இதுக்கு போய் தூங்கிட்டு வரேன். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். வேலைக்கு பக்காவாக இருக்குது. இது ஃபுல்லாக பேரலு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்னஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபர்னஸு. இங்கேயோ பார்த்தீங்கன்னா இது அப்புறம் நான் போட்டுருவேன் நான். இங்கிட்ட ஒரு ஃபர்னஸ் வைக்கலாம் நினைக்கிறேன், எனக்கு கோசமாக இருக்குது. ஓகே இந்த இடத்துல லீஃபில் வச்சாச்சு. வேலை இருக்குது. இங்கே தண்ணி அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸு. ஓகே எனக்கு தெரிஞ்ச இதுவும் பக்காவாக இருக்குது. இன்னும் லைட்டாக மட்டும் பண்ணோம், அப்புறம் பண்ணிடுவோம் நம்ம கரெக்டாக. இது வைக்கணும் லேண்டனு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அயன் இல்லை, அதில் அப்புறம் வச்சுருவோம் லேண்டனு. ஓகே இங்கே கரெக்டாக பக்காவாக இருக்குது. வேறு எங்கே பண்ணோம், இங்கே பண்ணுவோமா, இங்கே என்ன பண்ணுறது. ஓகே இதெல்லாம் அப்புறம் பண்ணுவோம். ஸோ ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்சான்மென்ட் டேபிள் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட பத்தலையே கைஸ். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் பத்தலை. என்கிட்ட பற்றி நிறைய இது வேணும், சுகர் கேன்ஸ் வேணும். பத்துமா தெரில. சரி பார்ப்போம் போது நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் பண்ண முடியுதுன்னு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5 புக் ஷெல்ஃப் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பரவாயில்ல, இந்த புக் ஷெல்ஃப் வச்சு சும்மா போட்டுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த என்சான்மென்ட் டேபிளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 3, இங்கே 2, இப்போ சும்மா போட்டு வச்சுக்கிறேன். இங்கிட்டே இங்கே ஒரு 3 வருமா, அப்போ இங்கே ஓகே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த சேர்த்து என்சான்மென்ட் டேபிள் நடுவில் பார்த்தீங்கன்னா என்சான்மென்ட் டேபிள் வச்சுருவோம். இன்னும் புக் ஷெல்ஃப் பத்தல, மொத்தம் 16 புக் ஷெல்ஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதுக்கு 16 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 5 தான் இருக்குது. ஓகே நான் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்விலே இந்த ஜாமான்லாம் வைக்க போகிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக டெக்கரேஷனாக பண்ணுவோமா. பார்த்தீங்கன்னா கைஸ் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய 2வது சேனல். இது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்னு உள்ள சேனல் எனிமிஸ்லேயே. எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியாச்சே என்ன சொல்லுவாங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பண்ணால் ஐயோ உடனே மொபைல் லெஜெண்ட், ஃப்ரீ ஃபயர், அமாங் அஸ் அந்த மாதிரி வீடியோலாம் போடுவோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனிமிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2வது சேனல். எனக்கு இன்னொரு சேனலுக்கு அது சேனல் பேர் பார்த்தீங்கன்னா குமாரன் ஸ்டார் கேமர். ஓகே கைஸ். ஸோ அந்த சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஹோமுக்கு போனாலே இருக்கும். இந்த சேனல் ஹோமில் போனாலே இருக்கும். ஓகேவா. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் தரேன், அந்த குமாரன் ஸ்டார் கேமர் சேனல் லிங்க்கு. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் நான் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடுவேன். கோஸ் கேமு, மொபைல் லெஜெண்ட், ஃப்ரீ ஃபயர், அமாங் அஸ் அந்த மாதிரி நிறைய கேம் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா நிறைய கேம் விளையாடுவீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சேனலே. ஸோ யாரெல்லாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ ஓகே வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே வெயிட்டு எங்கே அது, ஐயோ எங்கே போச்சு கைஸ், உங்க இருக்கா. ஓகே இருங்க இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அழகாக அப்படி இங்கே வச்சு விட்ருவோம். இங்கே வச்சுட்டு இப்படி 1
அப்புறம் இப்படி ஒன்று வச்சுட்டு ஓகே நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குமா? ஓகே கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம்? மேலே பார்த்தீங்கன்னா ஓகே மேலே அன்வீல் வச்சிடும். மேலே அன்வீல் வச்சிடலாம். இதே மேலே வச்சுருவோம். கைட் ஸ்டோன் மேலே வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் கீழெல்லாம் இந்த ஐட்டம் வச்சுருவோம். இது வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கட்டர் வச்சிடலாம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்ன இருக்குது? ஓகே இது வச்சுருவோம். ஸ்மித்தி டேபிள் வச்சுருவோம். ஓகே வேறு அளவுக்கு பக்காவாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இது வச்சுருவோம். பேரல் மேலே கோசமாக இருக்குது. பேரல் வச்சுருவோம். ஓகே வேறு லெவல். ஓகே இந்த சைட் என்ன பண்ணலாம்? இந்த சைட் என்ன பண்ணுறது இல்லையே. ஓகே இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ஸு வச்சுட்டு அந்த போர்ஷன்ஸ் இருக்க இடம் வச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா ப்ரீவிங் ஸ்டாண்டா அது சிக்கிறதுக்கு இந்த இடம் வச்சிடலாங்க. ஓகே வேறு லெவலுக்கு இருக்குது. ஓகே கேஸ் நைஸ். ஓகே இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு செஞ்சு செஸ் வைக்கலாம் நினைக்கிறேன். ஓகே வாங்க செஸ் வைக்க ஆரம்பிப்போம். ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போ செஸ்லாம் போட்டு வச்சுட்டேன் நான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரோ போட்டு வச்சுட்டேன் மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 70% பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இன்னும் ஒரு 30% இருக்குது இந்த என்சான்மென்ட் டேபிள் பண்ணுறது. அப்புறம் இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டு அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியது, லைட்டாக அப்ளை பண்ண வேண்டியது கீழே. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஃப்ளோர் ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூடலை நான் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பண்ணலான்னு இருக்கேன் நான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் போட்டு வைக்கலாம் எனக்கு. இந்த சைடில் பார்த்து செஸ் போட்டு வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேவையில்ல ஜாமான், மேலே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜாமான்லாம் வைக்கலாம் எனக்கு செஸ் போட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரூம் வரும். ஸோ ஓகே இதுதான் நான் மூடின அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சும்மா ஜன்னல் மாதிரி போட்டு வைக்கலாம் எனக்கு நான். அந்த சும்மா வானத்தை அப்படி பார்க்குறதுக்கு அதாக இருக்கும்ல, அதனால தான் கைஸ். ஸோ ஓகே இதுதான் நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பண்ணுறது காமிக்க போகிறதில்ல, நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் பண்ண போகிறேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடை எப்படியோ கட்டி முடிச்சிட்டோம். பல மணி நேரம் செலவு செஞ்சு எப்படியோ கட்டி முடிச்சிட்டோம். வீடை கட்டுறதுக்கு ஒரு அவர் தான், ஒரு வீட்டை கட்டுறதுக்கு 30 நிமிஷம் தான். உள்ளே டெக்கரேஷன் பண்ணி உள்ளே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு 2 ஹவர் ஆச்சு எனக்கு. எப்படியோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் நான் வீடை மட்டும் கட்டலை, இன்னும் ஒரு 2 விஷயம் பற்றி சேர்த்து பண்ணியிருக்கேன் நான். அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். அது நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க ஆர்வத்தில் இன்னும் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதே சமயத்தில் வந்து நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இப்போயே போயிட்டு பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? ஓகே வாங்க கைஸ், இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன பண்ணி வச்சுருச்சுட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறது எனக்கு நான் வந்து அந்த வீட்டை வெளியே வந்து காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணை ஏரியா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் மாடு, இங்கே பார்த்தீங்கன்னா மாடு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா பண்டி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோழி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா குதிரை வைக்கலான்னு இருக்கேன். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் நான். சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான், இன்னும் சீஸ்லாம் பத்தலை, அப்போ தான் எடுத்து நட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் கைஸ் ஓகேவா. இது நம்மளோட ஃபார்மே எனக்கு கொஞ்சம் அங்கே சைடெலாம் சுற்றி காமிக்கிறேன். ஓகே வேறு லெவலா ஃபார்ம் பார்த்தாச்சா. இப்போ அங்கே உள்ளே போய் காமிக்கிறேன். உள்ளே தான் மாசாக இருக்குது, அப்படியே வாயை பழக்க போகிறீங்க பார்த்து. ரெடியா கைஸ்? 1 2 3 லெட்ஸ் கோ. பாருங்கள் வாவ் எப்படி என்ட்ரி மாசாக இருக்கா. இங்கே பாருங்க ஹாலே வேறு லெவலுக்கு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம என்சான்மென்ட் டேபிள் கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படியோ முன்னாடி செலவு பண்ணி பார்த்திங்கன்னா முன்னாடி செலவு பண்ணி எப்படி ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட மற்ற ஜாமான் ரெடி பண்ணுற இடம். இது பார்த்திங்கன்னா ப்ரூவிங் ஸ்டாண்ட் என்ன வைக்கணும், அது என்னென்ன நெதர் போல், அது அப்போ பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்மளே டைனிங் டேபிள். எப்படி இங்கே உட்காருவோம், மாசாக இருக்கா, வேறு லெவலில் போங்க. சரி ஓகே வாங்க, இது நம்மளுக்கு கிச்சனை பார்ப்போமா. மாதிரி காய்ச்சல இதில் பாருங்கள். வேறு லெவலில் டெக்கரேஷன்லாம் பண்ணி செடியில் வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜர் மாட்டேன் பெயிண்டிங்கு. இங்கே பாருங்கள் ஸ்கெல்டன் பெயிண்டிங் எவ்வளோ பிரச்சனை, வேறு லெவலில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தாச்சு, மேலே போய் பார்ப்போமா. ரெடியாக கைஸ்? 1 2 3 எப்படி நான் அப்படி சவுண்ட் விட்டேன் சொல்லுங்க. எப்படி வேறு லெவலில் பெயிண்டிங்கை பாருங்கள். இந்த பெயிண்டிங் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். மைன்கிராஃப்ட் இந்த மாதிரி பெயிண்டிங் இருக்குது எனக்கு தெரியாது, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூட தெரில, இல்லை பழசாக தெரில. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மினி எது ஒன்று சொல்லுவாங்களே அந்த குளிர்கிற இடம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட டிவி கைஸ் ஓகேவா. வாங்க டிவி பார்ப்போம். நான் உட்கார முடியல இருங்க, ஆகிய உட்காந்துச்சு. பார்த்தீங்கன்னா டிவி இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இல்லை, கரண்ட் கட்டில், அதனால் பார்த்திங்கன்னா ஓடாது. இது பார்த்திங்கன்னா இது வந்து படிக்கிற இடம். இதுதான் கைஸ் மேட்டரே. இங்கே நம்மளோட பெட்ரூம் வேறு இருக்குல்ல, ராஜா பெட்ரூம் கைஸ். ஆனால் 2 பெட்ரூம் எனக்கு தான். ஓகே பெட்ரூம் ரெடிக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ் ரூம் முக்கியமான இடம். ஸோ எனக்கு இதில் போய் என்ன காமிக்கல. இப்போ பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறது பாருங்கள், கடல் வேறு இருக்குது.
இங்கேருந்து பார்க்குறது மாசாக இருக்குது கைஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். குட்டியான இடம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ ஜாமான் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? வேறு லெவலில். சரி ஓகே, இதோட முடிச்சு நீங்கள் வீடியோ இன்னும் முடியல. நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஐபி மெம்பர்ஸாக கூப்பிட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓப்பனிங் பண்ண போகிறேன். வராங்களா தெரில, கூப்பிட்டு பார்ப்போம். வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்களே, வாங்க போய்ட்டு அவங்களோட ரியாக்ஷனை பார்ப்போம் இந்த வீடை பற்றி. தொண்டை வரை கட்டிக்கிச்சு. ஓகே வாங்க ப்ரோ. எனக்கு போதிங்க வெயிட் எனக்கு உள்ளே போதிங்க. நான் பேச கேட்குதா? ஓகே சொல்லுங்கள். கேட்டுச்சுடா? பேச கேட்குதுண்ணா? கேட்குதா? ஓகே எங்கே வெயிட் பண்ணுங்க. இருங்க தூக்கிட்டு வர உள்ள போய்ட்டு வெயிட் பண்ணுங்க. தூக்கிட்டு வர வெயிட் பண்ணுங்க. வெயிட்டே போய் தூங்கிட்டு வந்துடுறேன். உள்ளே வந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே நீங்கள் வரேன். ஓகே ரெடியா ப்ரோ? ரெடின்னு சொல்லுங்கள். ரெடியா? ஓகே பிக்கேக்ஸ் இருக்கா? பிக்கேக்ஸ் இருக்கா? ஓகே ஓப்பன் பண்ணுங்க. அது இது உடச்சிட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஓகே இவ்வளோ போங்க. வாங்க நீ தந்து போங்க. ஓகே எப்படி இதை பார்த்தீங்கன்னா ஹால், இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம், டைனிங் டேபிள், இது பார்த்தீங்கன்னா என்னோடய என்ஜாய்மெண்ட் பண்ணுற இடம். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிச்சனு. எங்கே வீட்டுக்கே வாங்குறீங்களா? அதோ இது வந்து கிச்சன் என்னோட. எப்படி அங்கே மேலே போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல் 1வது ஃப்ளோரு. வாங்க 2வது ஃப்ளோருக்கு போவோம். இனி அங்கே இது கொஞ்சம் ஸ்லோ இல்லை நான் வந்து கொஞ்சம் வேகமாக பேசுவேன். கொஞ்சம் ஸ்லோவாக. ஓகே இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம். ஓகேவா ப்ரோ? அது பார்த்தீங்கன்னா கிச்சனு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூமு. ஓகேவா? வாங்க மேலே போ. ஒன்றும் இல்லை இன்னும் எதுவும் வைக்கல. ஃபுல்லாக கோசமாக தான் இருக்குது. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் என்னோட. எப்படி மாசாக இருக்கா? வேறலவலா? வாங்க. இது பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குற இடம். இது டிவி பார்க்குற இடம். இது பார்த்தீங்கன்னா குளிர் காயிற இடம். குளிர் எடுத்துச்சுன்னா அங்கே உட்காந்துக்கலாம். டிவி போட்டுவா. டிவி கரண்ட் இல்லை ப்ரோ, எலக்ட்ரிக்கில். அதனால் டிவி வேலை செய்யாது. இன்னும் கரண்ட் காசு கட்டல. இது பார்த்தீங்கன்னா குளிர் காயிற இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலை ரசிக்கலாம். செம்மையாக தெரியும் வியூ. இது பார்த்தீங்கன்னா படிக்கிற இடம். உட்காந்து கட்டு வரலையா? காற்று வரலையா? அது காற்றா? அடுத்தபடியாக மேலே ஓட்டம் போட்டுறோம் ப்ரோ, காற்று வரும். இது படிக்கிற இடம். இதுதான் பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்ரூம். ஓகே அவ்வளோதான் ப்ரோ, காமிக்கிறது வேறு இல்லை. இது பார்த்தீங்கன்னா என்னோடய செஸ் ரூமே. தொண்டை கட்டிச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ரூம். அவ்வளோதான். எதுவும் வைக்கல. ஜாமான் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ உங்கள் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த வீட்டுக்கு? 10க்கு உங்கள் ரேட்டிங் என்ன ப்ரோ? ரேட்டிங் 10க்கு 8. ஓகே மிக்க நன்றி ரேட்டிங் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். 8.9. ஓகே வேறு தேங்க்யூ. ஆமாம் வெளியே காமிக்கல. வாங்க வெளியே போவோம். வெளியே இன்னும் ஒரு இடம் காமிக்கல. வாங்க இது பற்றி நம்மளோட ஃபார்மிங் ஏரியா. எங்கே வீட்டிங்க? ஓகே வீட்டிங்களா? இருங்க வரேன். வாங்க. இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம். இது பண்ணை. அங்கிட்டு மாடு விற்கணும். மாடு, கோழி. இந்த சைடு கோழி. இந்த சைடு பெருசாக வந்து குதிரை இருக்கிற இடம். நான் இதை சொல்லிட்டுருக்கேன். சரி வாங்க. வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எபி மெம்பரை கூப்பிட்டு வந்து ஹவுஸை பார்த்தீங்கன்னா காமிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் மலேசியா, அங்கே அவங்க இந்தியா, வேறு டைம் இருக்கும். அவங்களுக்கும் அங்கே வேலை இருக்கா எப்படின்னு தெரியல எனக்கு டைமு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யார் செருவில் இல்லை, இவர் மட்டும் தான் வந்தார். சில பல காரணத்தினால இவர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐ மீன் 40% மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா
அவருக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி ப்ரோ. ஓகே ஸோ அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட்டில் எஸ்எம்பி மெம்பர்ஸோட குரலை கேட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் போடலாம்னு நினச்சேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. சரி விடுங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், கூட பலப்படுத்தி அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மள ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுங்க. நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா 8.9 கொடுத்தாரு. உங்களோட ரேட்டிங்லாம் சொல்லிட்டு கொடுங்க. ஓகே கைஸ், கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. ஓகே, டாட்டா பை சி நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா.